अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் பேரருளால் ஏக்நாதி பாகவதம் சாப்டர் 4 ஓவி 291 என்று நாம் காண வேண்டியது. அதற்கு முன்னாடி ஸ்லோகம் 33 என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்துருவோம். ஆகாயத்தில் பறந்து செல்லும் ஒரு மனிதனை அந்த ஆகாயத்தின் தர்மங்களான மேகங்களோ புகையோ அல்லது தூசிகளோ எவ்வாறு ஒட்டுவதில்லையோ அதுபோலவே எல்லா உடல்களிலும் வியாபித்திருக்கும் ஆத்மாவானது உடலின் குணங்களால் சற்றும் தீண்டப்படுவதில்லை என்ற ஒரு ஆத்ம ரகசியத்தை வெளியிட்டிருந்தார். சரியா? So example is very simple to understand. ஆகாயத்தில் பறந்து செல்லும் ஒரு மனிதனை, இப்போ மேகங்கள், புகை அல்லது தூசுகள் இவை எதுவுமே ஒரு மனிதனை ஒட்டுவதில்லை. ஆகாயத்துலதான் இவன் போறான், ஆனா ஆகாயத்துலதான் மேகம் இருக்கு, ஆகாயத்துலதான் புகை இருக்கு, ஆகாயத்துலதான் தூசம் இருக்கு. ஆனா ஆகாயத்துலதான் எல்லாம் இருக்கு, ஆனா ஆகாயத்துல இருக்கக்கூடிய எதுவும் அந்த மனிதனை எதுவும் செய்து விடுவதில்லை. அந்த மாதிரி இந்த எல்லா உடலுக்குள்ளும் தான் ஆத்மா இருக்கு, ஆனா அந்த உடலுடைய குணங்கள் சற்றும் இந்த ஆத்மாவை தீண்டுவதில்லை. ஸோ இது எல்லாமே ஆத்ம ரகசியங்கள், மிகப்பெரிய ரகசியம். ஏன்னா ஜெகத் அத்வைதம், பிரம்மம் சத்தியா, ஜெகத் மித்தியா என்று அழைக்கப்படுகின்ற அந்த வரிசையிலே சத்திய பிரம்மமானது மித்தியா ஜெகத்தால் எதுவும் ஆவதில்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஆனா மித்தியா ஜெகத்தா இருக்கிறதே எதுன்னா சத்திய பிரம்மந்தான். சத்திய பிரம்மே மித்தியா ஜெகத்தா இருந்த போதிலும் மித்தியா ஜெகத்தால் சத்திய பிரம்மத்திற்கு எதுவும் ஆகிவிட முடியாது, அல்லது மித்தியா ஜெகத்தினால் சத்திய ஜெகத்தை எதுவும் செய்துவிட முடியாது. ஸோ இந்த குணங்களால் சற்றும் தீண்டப்படுவதில்லை. குணங்கள்ன்றது மித்தியால வரும். சரியா? ஆனா சத்திய பிரம்மத்திற்கு இந்த மித்தியால் எதுவும் செய்துவிட முடியாது. அது சரிப்பா, அது எனக்கு ஈஸியா தானே புரியுது. சத்தியத்தை எப்படி மித்தியா பண்ணும்? ஆனா சத்தியமே தான் மித்தியாவா இருக்கும். என்னையா சத்தியமே மித்தியாவா இருந்ததுன்னா அப்புறம் பண்ணலாம் இல்லை? பண்ண முடியாது. எப்படி எப்படி அப்படின்னா, ஆகாயத்திலேயே தான் தூசி இருக்கு, ஆகாயத்திலேயே தான் மேகம் இருக்கு, ஆகாயத்திலேயே தான் எல்லாம் இருக்கு. ஆனா ஆகாயத்துல இருக்கிற எதுவும் ஒரு மனிதனை டச் செய்வதில்லை. அவன் அதுக்குள்ளேயே போயிட்டு வந்தாலும், தூசுக்குள்ளேயே போயிட்டு வந்தாலும், மேகத்துக்குள்ளேயே போயிட்டு வந்தாலும் அது எதுவுமே நம்மளை பண்றது இல்ல. அந்த மாதிரி பிரம்மே மாயையா இருந்தாலும் மாயை பிரம்மத்தை எதுவும் செய்து விடாது அப்படிங்கிற ரகசியத்தை இந்த ஸ்லோகம் சொல்லுது. அது நம்மால் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவார், பார்க்கலாம். ஆகாயத்தில் பறந்து செல்லும் ஒரு பறவையை உற்று நோக்குவாயாக. ஆகாயத்தின் குணங்கள் எதுவும் அந்த பறவையை பற்றுவதில்லையே, அது அவற்றிற்கு சாட்சியாக பறக்கிறதே. அதுபோல இந்த ஆத்மாவும் எல்லா இடங்களிலும் முழுமையான வியாபார வடிவமாகவே வெற்றிருக்கின்றது. ஒரு மனிதன் சொன்னாரு, எங்க மனிதன் எவன் பறப்பானா? மனுஷன் இப்படி பறக்க முடியும்? அதனால சிம்பிளா எக்ஸாம்பிள மாத்திட்டாரு. பறவை பறக்குது, ஆனா பறவை பறந்தாலும் ஆகாயத்துல இருக்கிற மேகமோ தூஷோ எதுவுமே அந்த பறவைக்கு எதுவும் செய்து விடுவதில்லை. அந்த மாதிரிதான் அது அது எல்லாமே அது எல்லாம் சாட்சியா பார்த்துட்டு தான் இருக்கு, பட் எதுவும் பண்றதில்லை. அந்த மாதிரி ஆத்மா எல்லா இடங்களிலும் முழுமையாக வியாபாரம் வடிவமாகவே இருந்தாலும் உண்மையில் அவைகள் முழுமையான வியாபார வடிவமாகவே வீற்றிருக்கின்றது. ஆனால் குணங்களால் அதை அசைப்பதில்லை அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்லுவாரு. இந்த உடலானது ஜடமானது, அறிவற்றது, பலதரப்பட்ட நோய்களாலும் உபாதைகளாலும் எப்போதும் நிறைந்துள்ளது. ஆனால் தூய்மையான அந்த ஆத்மாவோ இவை எல்லாவற்றையும் கடந்து முற்றிலும் தனித்து விளங்குகிறது. கேட்பாயாக. இப்ப அழகா எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், பிரம்மத்தின் சாயல் வேற, மாயையின் சாயல் வேற. அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அது சத்தியம், இது மித்தியா. அது நிரந்தரம், இது தற்காலிகம். இது மாறிக்கொண்டிருப்பது, அது எப்போதும் இருப்பது. அது இருப்பது, இது இல்லாதது. ஸோ இந்த மாதிரி டோட்டலி அது வேற இது வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஈவன் தோ அதுவே இதுவா இருந்தாலும். இதுதான் இந்த ரகசியமே. அதுதான் இது, ஆனா அது வேற இது வேற. என்னையா சொல்றீங்க?
ஆமாப்பா அதுதான்ப்பா இது. ஆனா அதனுடைய சுத்த சித்து இதுல முக்குண கலவையோட எல்லாமே இருக்குல்ல. அதனால அப்போ மாயையில் வேற்றுமை உண்டு, ஆனால் மாயையாய் இருப்பதும் அதுவே என்பதிலே வேற்றுமை இல்லை. இந்த ரகசியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரகசியம். சரி, இதை புரிய வைக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றாருன்னா, உடல் உடல் வந்து ஜடமானது, அறிவற்றது, பலதரப்பட்ட நோய்களாலும் உபாதைகளாலும் எப்போதும் நிறைந்துள்ளது. சரியா? ஆனா ஆனா பிரம்மம் அப்படியே ஆப்போசிட் பாருங்க. அது உயிரோட்டம் உள்ளது. அது வந்து என்ன சொல்றது, அறிவுமயமானவன் அப்படின்னு தான் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். உணர்வுமயமானவன் அப்படின்னு, சைத்தன்யம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜடம் கிடையாது, அது சைத்தன்யம். சரியா? இப்போ அந்த உடல் ஜடம், ஆனால் பிரம்மம் சைத்தன்யம். அதே மாதிரி உடல் ஜடம்னாலே அதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், உணர்வே இல்லைன்னு அர்த்தம். ஆனால் பிரம்மமும் முழுமையான அறிவாற்றலும் அல்லது உணர்வு மயமானது, அப்படி வச்சுக்கோங்க. பலதரப்பட்ட நோய்களாலும் உபாதைகளாலும் எப்போதும் நிறைந்துள்ளது. உடம்புக்குள்ள எக்கச்சக்கமான விகாரங்கள் இருக்கும். அப்போ விகாரங்கள், நோய்கள் விகாரங்கள்னு சொல்லும் போதே நெகட்டிவ்னு புரிஞ்சுக்கணும் நீங்க. சரியா? உடம்புல எக்கச்சக்கமான நெகட்டிவ்ஸ் இருக்குல்லங்க. நான் காய்ச்சல் வந்துடுது, அது வந்துடுது, அது காலையில எந்திரிச்சு பல்ல விளக்க வேண்டியது, பல்ல விளக்கல என்ன பல்லுக்குள்ள பூச்சி போயிருது. அந்த உடம்புக்கு சொல்லவா வேணாம். இதை வந்து என்னதான் நீ பாதுகாத்துக்கிட்டே வந்தாலும் ஒரு நாள் தேஞ்சு கட்டெரும்பாயி தேஞ்சா ஓடி போயிருமா. நீ என்ன மெயின்டைன் பண்ண. இந்த எங்கள்ல ஒரு ஆள் வந்து பயங்கரமா யோகா பண்றேன், அதை பண்றேன், இது பண்ணேன்னு நல்லா தான் மெயின்டைன் பண்ணேன். திடீர்னு காட்டே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, என்ன பண்றது? ஸோ இது வந்து உபாதைகளுக்கு உட்பட்டது, நோய்களுக்கு உட்பட்டது. உடம்ப நீ என்னதான் நீ மெயின்டைன் பண்ணாலும் அது உங்க கைவிட்டு போயிடும் கண்டிப்பா ஒரு நாள். பட் பிரம்மம் அப்படி அல்ல. பிரம்மம் எந்த உபாதைகளுக்கும் உட்படாது, எந்த நோய்களுக்கும் உட்படாது. ஸோ அந்த டிஃபரன்ஸ் அப்படியே சுட்டி காட்டுறாரு பாருங்களேன். சொல்லிட்டு அப்புறம், ஆனால் தூய்மையான அந்த ஆத்மாவோ இவைகள் எல்லாவற்றையும் கடந்து முற்றிலும் தனித்து விளங்குகிறது கேட்பாயான இந்த இந்த விஷயங்கள் எதுவுமே அதுல இல்லை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாரு. அடுத்து, சூரியனின் பிம்பமானது கீழே இருக்கும் தண்ணீரில் பிரதிபலிப்பதை காண்கிறோம். தண்ணீர் அசையும் போது அந்த பிரதிபலிப்பு பிம்பமும் நடுங்குவது போல தோன்றும். ஆனால் ஆகாயத்தில் இருக்கும் உண்மையான சூரியனோ எவ்வித சலனமும் இன்றி விகாரமற்றே இருக்கின்றான். இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தானே உங்களுக்கு? ஏன்பா, பிரம்மமும் வந்து உடம்புன்னா என்ன, மாயையும் பிரம்மம் தானே சொல்லிட்ட. மாயைக்கு தனி இருப்பு இல்லைன்னு சொல்லிட்ட. இட் டசன்ட் ஹாவ் அன் இண்டிபெண்டன்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற. பிரம்மே மாயா இருக்குங்கிற. ஆனா அந்த பிரம்மத்துடைய குவாலிட்டிக்கும் மாயையுடைய குவாலிட்டிக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற. எப்படிப்பா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது எப்படின்னா, சூரியன் இருக்குல்ல, சூரியன், ஆமா இருக்கு. கீழே ஒரு தண்ணியில அது வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுமா? ஆமா, ரெஃப்ளெக்ட் ஆகுது, பார்த்துருக்கேனே. ஆனா தண்ணியினோட அசைவுகளினாலே அந்த சூரியன் வந்து அசைற மாதிரி தெரியும். சூரியன்ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில சூரியன்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது. ஆனா தண்ணியில தெரிகிறது எது? சூரியன் தான். தண்ணியில தெரிகிற சூரியன்ல விகாரம் இருக்கா? இருக்கு. ஆனா ஒரிஜினல் சூரியன்ல விகாரம் இருக்கா? இல்ல. எப்படி? இப்ப புரிஞ்சிருச்சா? ஒரிஜினல் சூரியன்ல விகாரம் இருக்காது. ஆனா அதுவே ரெஃப்ளெக்டட் சூரியனா வரும்போது பிரதிபலித்த சூரியன்ல, பிரதிபிம்ப சைதன்யத்துல, மாயா சைதன்யத்துல விகாரங்கள் இருக்கும். ஆனா இதுல விகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதுல விகாரம் இருக்கணும்னு அவசியம் இருக்கா? இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அது விகாரம் ஆகாமலேயே இது விகாரப்பட்டது போல ஒரு தோற்றத்தை கொடுக்க முடியும். உண்மையிலேயே விகாரம் அடையாது. சரியா? அப்போ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் காட்டியிருக்காரு. சூரியனின் பிம்பமானது கீழே இருக்கும் தண்ணீரில் பிரதிபலித்ததை காண்கிறோம். தண்ணீர் அசையும் போது பிரதிபலிப்பு பிம்பம் நடுங்குவது போல் தோன்றினாலும் ஆகாயத்தில் இருக்கும் உண்மையான சூரியனோ எவ்வித சலனமும் இன்றி விகாரமற்று இருக்கின்றான் அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு. இது சுதா ஒரு நாள் சூப்பர் எக்ஸாம்பிள் போடிட்டு காட்டினா, அந்த தண்ணிய நீங்க மனசுன்னு வச்சுக்கோங்க. அந்த மனசுல, இந்த மனசுன்னா எண்ணங்கள், தண்ணியை வந்து நீங்க எண்ணங்கள்னு வச்சுக்கிட்டாலும் சரி, மனசுன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த எண்ணங்கள்ல இன்னைக்கு கூட நான் வந்து போன்ற கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எண்ணங்கள்ல எது படுது? பரபிரம்மம் தான் படுது. எண்ணங்கள்ல பரபிரம்மம் பட்டதுக்கு அப்புறம் அதனுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்னா பிரம்மத்துக்கும் வெளிப்பாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது.
இது பிச்சைக்கார வேஷம் போட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். பிரம்மா அது சச்சித்தானந்த ஸ்வரூபி, ஃபுல்ஃபில்டு. இது எம்டியா கூட வந்து வெளியில காட்டிடும். ஸோ வெளியில காட்டுறது வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரம்மம் டிஃபரெண்ட் ஆயிடாது. பிரம்மத்தில் எந்த பங்கமும் இல்லாமலேயே ஆனால் வெளிப்பாட்டில் டிஃபரெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னால, அதுதான் இந்த எக்ஸாம்பிள். பிரம்மத்துக்கு சூரியனுக்கு எதுவும் ஆகாது, சூரியன் அப்படியே தான் இருக்கும். ஆனா ரெஃப்ளெக்ஷன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஆகுது. அப்படி மனம் என்பதை நீராகவும் அந்த பிரம்மம் அந்த மனதில் படும்போது இந்த மனதின் எண்ணங்களின் அந்த அலைகளுக்கு ஏற்ப அப்படின்னா எண்ண அலைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க, தாட் வேவ்ஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்லுவோம் இல்லையா. இந்த தண்ணீரின் அலைகளுக்கு ஏற்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சூரியன்ல விகாரம் தெரியும். அதே மாதிரி நம் மனதின் எண்ண அலைகளுக்கு ஏற்ப நமக்கு இந்த பிரம்மத்துல விகாரம் தெரியும். விகாரம் தெரியும்னா பிரம்மத்துல விகாரம் கிடையாது, பிரம்மம் விகாரம் போல் தெரியும். இதுல இந்த மனசுல மாயையில உண்மையில கிடையாது. சரியா? இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துப்போம். அது போலவே உடலின் குணங்களும் தோஷங்களும் ஆத்மாவை பற்றுவது போல் மூடர்களின் கண்களுக்கு தெளிவாக தோன்றும். ஆனால் அந்த கரணத்தில் உன்னதமான தத்துவ விவேகம் பிறந்துவிட்டால் ஆத்மா இதிலிருந்து முற்றிலும் தனித்து விளங்குவது உடனடியாக தெளிவாகிவிடும். ஸோ இந்த மாதிரி தான் அது வந்து எக்ஸாம்பிள் அழகாக காட்டிட்டார்ல, அதை அப்படியே இப்போ வந்து தியரியோட ஷூட் பண்றாரு. அந்த மாதிரி குணங்களும் உடலின் குணங்களும் தோஷங்களும் ஆத்மாவை பற்றுவது போல மூடர்களின் கண்களுக்கு தெளிவாக தெரியும். அதாவது இந்த உடம்புல இந்த மனசுல எக்கச்சக்கமான விகாரங்கள் இருக்கும், ஆனா அது ஆத்மாவுக்கு இல்லை. ஆனா அந்த மூடன் என்ன நினைச்சிடுவான்னா, இந்த வேஷத்துல இருக்கக்கூடிய விகாரங்கள் இருக்கு இல்லையா, இந்த எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய விகாரங்கள் இருக்கு இல்லையா, ஒருத்தன் பிச்சைக்காரனாவோ அல்லது பைத்தியக்காரனாவோ நடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எண்ணங்கள் வழியாக அந்த விகாரங்கள் ஏற்படுகிறது இல்லையா. ஆனா அந்த எண்ணங்கள் வழியாக ஏற்பட்ட அந்த விகாரங்கள் எதுக்குன்னா வேஷத்துக்கு மட்டும்தான், மனசுக்கு மட்டும்தான். ஆனா வேஷம் போட்டவனை ஏதாவது டச் பண்ணுமா அது? ஆத்மாவை ஏதாவது டச் பண்ணுமா அது? பிரம்மத்தை ஏதாவது டச் பண்ணுமா அது? பண்ணாது. ஸோ அந்த மாதிரி. ஆனா யார் வந்து பிரம்மமே அப்படி அழுதுட்டு இருக்கு, பிரம்மமே பிச்சை எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா மூடர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடலின் குணங்களும் தோஷங்களும் ஆத்மாவை பற்ற முடியாதுன்றத முதலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அது சூரியன் அது பாட்டு குழந்து கொண்டுதான் இருக்கும். இங்க வந்து எண்ண அலைகளினால் விகாரங்கள் தோன்றுகிறது. இந்த எண்ண அலைகளினால் தோன்றுகின்ற இந்த விகாரங்கள் சூரியனை ஒரு பர்சன்டேஜ் கூட டச் பண்ணாது அப்படின்றது 100% யாருக்கு தெரியும்? ஞானிக்கு தெரியும். ஆனா மூடர்களுக்கு தெரியாது. ஆத்மாவையே பற்றுவது போல கண்களுக்கு தெளிவாக தோன்றும். யார் கண்களுக்கு? மூடர்களின் கண்களுக்கு தெளிவாக தோன்றும். ஆனால் அந்த கரணத்தில் உன்னதமான தத்துவ விவேகம் பிறந்து விட்டார் அப்படின்னா சித்த சுத்தி இருக்கிறவனுக்கு ஆத்மா இதிலிருந்து முற்றிலும் தனித்து விளங்குவது உடனடியாக தெளிவாகிவிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இந்த பாடியில ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கேன். எது? என்னுடைய பிரம்ம ஸ்வரூபம் இந்த பாடியில ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பாடி என் மைண்ட்ல இருக்கக்கூடிய எண்ண அலைகளுக்கு ஏற்ப இந்த பாடியில எக்கச்சக்கமான விகாரங்களை நீங்க பார்க்கலாம். நான் ஈவன் ஒரு வில்லனா கூட இருக்கலாம், சத்துவ ரஜோ தமோ குணங்களை என்ன வேணா ரோல் பண்ணிட்டு நான் விளையாடிட்டு இருக்கலாம். ஆனா இஃப் இன்கேஸ் நான் ஞானியா இருக்கிற பட்சத்துல எனக்கு தெளிவா தெரியும், இது உடல் மற்றும் மனதின் தர்மங்கள், இது எந்த அளவுக்கும் ஆத்மாவை பந்திக்காது, பாதிக்காது. ஏன்னா நான் நடிகன், நான் வந்து பிரம்மம், நான் வந்து பண்ணுக்காக சும்மா நாச்சுக்கும் நான் இந்த மாதிரி இருக்கேன். இது என்ன எதுவுமே பண்ணிட முடியாது. எப்படி வந்து சூரியன் வந்து அது பாட்டுக்கு இருக்கும், ஆனா அதனுடைய ரெஃப்ளெக்ஷன்ல சேஞ்சஸ் இருக்கும். அந்த மாதிரி வேஷங்கள்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் வந்து வேஷம் போட்டவனை பாதிக்காது. இந்த உண்மை யாருக்கு தெரியும்னா ஞானிக்கு தெரியும். சரியா? யாருக்கு? உண்மையான தத்துவ விவேகம் பிறந்தவனுக்கு தெரியும். ஆத்மா இதிலிருந்து முற்றிலும் தனித்து விளங்குவது உடனடியாக தெளிவாகிவிடும். பிச்சைக்கார வேஷத்திலேயோ பணக்கார வேஷத்திலேயோ கண்டிப்பா ஆத்மா இல்ல, அது சும்மா வேஷம், இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை என்பது மிக தெளிவாக அவனுக்கு விளங்கி விடுகிறது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எல்லையற்ற மகிமைகளை கொண்ட தூய்மையான ஆத்மாவின் இயல்பு இதுவே ஆகும். மன்னா, அடுத்த ஸ்லோகத்தின் உன்னதமான தத்துவ பொருளை உனக்கு விவரிக்கின்றேன், கேட்பாயாக. சோ இதுதான்ப்பா ஆத்மா. ஆத்மாவனுடைய ரகசியங்களை தான் ஒவ்வொன்றா வெளிப்படுத்திட்டு வர்றாரு. இப்படிதான் நீ புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓவி சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அதிகமா உனக்கு அடுத்தடுத்து விளக்குறேன் அப்படின்னு மறுபடியும் அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்.
அந்த ஆத்மாவை கண்களாலோ வாக்கினாலோ கர்மங்களாலோ கிரகிக்க முடியாது. உன்னதமான விவேகம், வைராக்கியம் மற்றும் சிவபெருமாவின் பேரருள், சம்புவின் அருள் ஆகியவற்றை பெற்ற ஏதோ ஒரு தீரனான மன உறுதியுடைய ஞானி மட்டுமே தன் உள்ளே ஆத்மாவை தரிசிக்கின்றான். இப்போ நீ காலையில இருப்புக்கு இன்மை என்பது இல்லை, இன்மைக்கு இருப்பு என்பது இல்லைன்னு ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டே இருந்தோம். ஆனா இருக்கிறது நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம், இல்லாதது இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன கொடுமை பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இங்க அதான் சொல்லியிருக்காரு. அந்த ஆத்மாவை, அதாவது உண்மையான இருப்பை, உண்மையான சத்தியத்தை, உண்மையிலேயே இருப்பதை கண்களாலோ வாக்கினாலோ காதுகளாலோ அல்லது பிற இந்திரியங்களின் கர்மங்களினாலோ கிரகிக்க முடியாது. சரியா? இப்ப கிரகிக்க முடியற இது கண்களால, வாக்கினால, காதுகளால, பிற இந்திரியங்களால, கர்மங்களால எது கிரகிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையை கிரகிக்க முடியும். சரியா? பிரம்மத்தை கிரகிக்க முடியாது. ஏன்னா மாயையில இருக்கிறத மாயை தான் அறியும். அப்ப இது எல்லாமே மாயை தானுங்க. கண்ணு மாய, வாக்கு மாயை, காது மாயை, இந்திரியங்கள் மாயை, கர்மம் மாயை, எல்லாமே மாயை. மாயை எப்படி சத்தியத்தை உணர முடியும்? அதனால அது முடியாது. ஆனா முடியணும்னா நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா விவேகம், வைராக்கியம் மற்றும் இறையருள் பிளஸ் இந்த நாலுமே சொல்லிட்டாரு. நம்ம என்ன பொதுவா சொல்லுவோம், மொத்தம் 4 வகையான அருள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதுல குரு கிருபா, ஈஸ்வர கிருபா, சாஸ்திர கிருபா அண்ட் அந்த கரண கிருபா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இதுல மன உறுதியுடைய ஞானிங்கிறது அந்த கரண கிருபை, ஈஸ்வர கிருபை. குரு கிருபை, சாஸ்திர கிருபை இங்க கொண்டு வரல. அதுக்கு பதிலாக விவேகம், வைராக்கியம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி கண்களாலோ வாக்கினாலோ காதுகளாலோ பிற இந்திரியங்களின் கர்மங்களாலோ கிரகிக்க முடியாத இந்த ஆத்மாவை உன்னதமான விவேகம் மற்றும் வைராக்கியம் பிளஸ் ஈஸ்வர அருள் பிளஸ் அந்த கரண அருள் அப்படின்னு நம்மளுடைய மனோ உறுதி அப்படின்னு சொன்னா நமக்கு நானே நண்பனாக இருக்கக்கூடிய அந்த திறன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஞானி மட்டுமே தன் உள்ளே ஆத்மாவை தரிசிக்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப என்ன இந்த இதை எடுத்துக்கலாம், 5 புலன்களால் அறிய முடியாத 6வது புலனான மனம், விவேகம். விவேகம்ங்கிறது என்னது? மனசுதான். அந்த விவேகத்தை, ஏன்னா இதுல எண்ணங்கள் தான், என்னையா கடைசியில் எண்ணங்களை வச்சு அறிய முடியும்னு சொல்லிட்டே அப்படின்னு கேட்காதீங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எண்ணங்கள்ல எது படப்போகுது? பிரம்மன் தான் படப்போகுது. இப்ப பிரம்மம் இப்ப இந்த எண்ணங்கள் வழியா, அதாவது விவேகம் அப்படிங்கிறதுக்கும் விவேகமா திங்க் பண்றதுக்கும் சரி அல்லது அவிவேகமா திங்க் பண்றதுக்கும் சரி பிரம்மத்தின் சாநித்தியம் தான் தேவை. பிரம்மம் இல்லாம விவேகமும் வெளிப்படாது, அவிவேகமும் வெளிப்படாது. அப்படிங்கிறப்போ அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வதற்கு இந்த விவேகத்தை நம்ம பயன்படுத்தலாம். அவிவேகமா மாறி பிரம்மத்தை மறக்கிறதுக்கு அதுக்கு அவிவேகத்தை பயன்படுத்தலாம். சரியா? திருப்பி அதே பிரம்மத்தை நினைவுபடுத்துறதற்கு விவேகத்தை பயன்படுத்தலாம். ஆனா அது எல்லாத்துக்குமே பிரம்மன் தான் அதிஷ்டானமாக இருக்கின்றது. அப்படிங்கிற காரணத்தினால நீங்க அப்படி புரிஞ்சுக்கலாம். ஸோ விவேகம் மற்றும் வைராகியம் இருந்துக்கணும். பிளஸ் அது மட்டும் பத்தாது, இறையருள் பிளஸ் உன்னுடைய அருள் அப்படிங்கிறதும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்களால் எவனுடைய வடிவத்தை காண இயலாதோ, வாக்கினால் எவனுடைய இயல்பை விவரித்து சொல்ல முடியாதோ, காதுகளால் எவனுடைய ஒளியை கேட்க முடியாதோ அவரே இந்த தூய ஆத்மா ஆவார். ஏற்கனவே சொல்லிட்டேன், இருப்புக்கு இன்மை, அதாவது உண்மையான இருப்பை நாம் இந்திரியங்களால் காண முடியாது, புலன்களால் காண முடியாது. ஆனா உண்மையிலேயே இல்லாததை எல்லா வச்சும் பார்க்கலாம். மாயையே இல்லாததுன்னா மாயா, மாயையில இனி கண்ணை வச்சு பார்க்கலாம், காதை வச்சு கேட்கலாம், எல்லா வாக்கை வச்சு பேசலாம், எல்லாமே பண்ண முடியும். ஆனா உண்மையில அது இல்லை. இல்லாததை தான் நீங்க எல்லாத்தையும் வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஆனா இருக்கிறத இந்த புலன்களை வச்சு உன்னால புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அது அதுவாகவே இருக்கின்றது. அதை இந்திரியங்களை வச்சு புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது சான்ஸே இல்லை அப்படிங்கிறது தான் இங்க சொல்லியிருக்காரு. கண்ணு, வாக்கு, காது, ஸோ இந்த மாதிரியமா உன்னால அடைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
மனிதனின் எல்லா இந்திரியங்களும் எவ்விடத்தில் தோற்று ஒடுங்கி போகின்றனவோ, மனதின் கற்பனைகளும் புத்தியின் விசாரங்களும் எங்கே வேலை செய்யாமல் நின்று விடுகின்றனவோ, அங்கே உன்னதமான சத்குருவின் பேரருள் என்றே ஜீவனுக்கு துணையாக ஆதாரமாக. இங்க பாருங்க, முதல்ல விவேகத்தை வேணும்னு கேட்டாரு. இங்க புத்தியின் விசாரங்களும் எங்கே வேலை செய்யாமல் நின்று விடுகின்றனவோ அப்படின்ட்டார். விவேகம்னா என்ன? எது சாரம் எது அச்சாரம்னு விசாரிக்கிறதுக்காக தான் புத்தி இருக்கு. இங்க புத்தியின் விசாரங்கள்னா என்ன? எது சாரம் எது அச்சாரம்னு விசாரம் செய்கின்ற வேலை புத்தியினுடையது. மனதின் கற்பனைகளும் புத்தியின் விசாரங்களும் எங்கே வேலை செய்யாமல் நின்றுகின்றதோ, நான் இதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். புத்தி எதுக்காக யூஸ் பண்ணணும்? புத்தியை ஸ்டாப் பண்றதுக்காக யூஸ் பண்ணணும். அப்ப புத்தி கண்டிப்பா வேணும். எதுக்கு? புத்தியை ஸ்டாப் பண்றதுக்கு வேணும். ஏன்னா புத்திங்கிறது மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மாயையில அதை நிறுத்துறதுக்கு, அதை நிப்பாட்டுறதுக்கு, அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ எல்லா இந்திரியங்களும் தோற்று ஒடுங்கி போகின்றனோ, அது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். அது ஜடங்கிறதுனால மனதின் கற்பனைகளையும் புத்தியின் விசாரங்களும் கூட வேலை செய்யாமல் நிற்கணும். அந்த ஸ்டேஜ்ல தான் உன்னதமான சத்குருவின் பேரருள் ஜீவனுக்கு துணையாக நின்று ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து சத்குரு கிருபை எப்ப கிடைக்கும்னே சொல்ற மாதிரி இருக்கு பாருங்களேன். அப்போதுதான் அங்கே உன்னதமான சத்குருவின் பேரருள் ஒன்றே ஜீவனுக்கு துணையாகவும் ஆதாரமாகவும் நிற்கிறது கேட்பாயாக. ஓம் புத்தி வேலை பார்த்துட்டு இருந்ததுன்னா குரு சொல்றது நீங்க கேட்கப்பாரு. சித்தம் சுத்தம் அப்படின்னு அசுத்த புத்தி சுத்த புத்திக்கு விளக்கம் கொடுக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, நீ குரு புத்தியையும் வச்சுப்ப ஓம் புத்தியும் சேர்ந்து வச்சுப்பேன்னா உருப்படவே மாட்டேன். அது வந்து அசுத்த புத்தி. ஓம் புத்தி அங்க இருக்கக்கூடாது. ஓம் புத்தி ஸ்டாப் ஆயிடணும். அங்க இருக்கிறது குரு புத்தி மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு பேர் தான் சரணாகதின்னு சொல்லிடணும். கிட்டத்தட்ட அதை ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. எங்கே வேலை செய்யாமல் நின்றுடணும், ஓம் புத்தி ஸ்டாப் ஆயிடணும். ஓம் புத்தி ஸ்டாப் ஆன மொமெண்ட்ல அங்க உன் குருவனுடைய அருள் உனக்கு ஃபுல்லா கிடைச்சது. அப்படின்னா முழுமையான சரணாகதி அங்கதான் நடக்குது. சரணாகதி ஆயிட்டா அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா குருவர்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லவா வேணும்? ஆட்டோமேட்டிக்கா அந்த குருவர்கள் அவனுக்கு கிடைக்கிறது. தன் உள்ளத்தில் விவேகம் மற்றும் வைராகியத்தை ஏந்தி சத்குருவின் திருவடிகளை எவன் உறுதியாக பற்றிக் கொள்கிறானோ, அவனுடைய அந்த கரணத்தில் ஈஸ்வரனின் பேரொருளானது மகா சுகவடிவமாக உடனடியாக வெளிப்பட்டு பிரகாசிக்கும். ஸோ நமக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் இந்த ரெண்டு தான் வேணும், விவேகம் மற்றும் வைராக்கியம். இதை நம்ம அடிக்கடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சாரம் அதாவது எது உண்மை எது மாயைன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, அந்த அச்சாரமான மாயையில எந்த சுகத்தையும் காணக்கூடாதுங்கிற வைராக்கியத்தை எடுக்கணும். அந்த மாயையில சுகம் இல்லைங்கிற அந்த ஃபீல் வரணும், அந்த வைராக்கியமும் வரணும். அது இருந்துச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் உனக்கு இருந்தது அப்படின்னா குருவர்கள் உனக்கு கிடைச்சிரும். அந்த குருவர்கள் கிடைச்சிருச்சுன்னா பின்னாடியே ஈஸ்வரனுடைய அருள் ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி வரும். ஸோ இந்த ரெண்டுமே உனக்கு வேணும்னா நீ உனக்குள்ள விவேகம் மற்றும் வைராகம் இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் நீ தான் வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். முழுமையான அந்த ஆத்மாவை தன் உள்ளத்தில் நேருக்கு நேராக தரிசிப்பவனே உண்மையான தீர புருஷன் என்று அறியப்பட வேண்டும். தேவர்கள் எல்லாம் எவனுடைய திருவடிகளை வணங்குகிறார்களோ அவனே இந்த உலகில் உண்மையான பாக்கியவான் ஆவான். பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் அப்படின்னு அடிக்கடி பேசிட்டு இருக்கோம். அதாவது எல்லாம் தெரிஞ்சவன் எல்லாம் வந்து உண்மையிலேயே ஞானி கிடையாது. அதுவாகவே ஆகிவிட வேண்டும், அதுதான் உண்மையான ஞானம். அப்ப முழுமையான அந்த ஆத்மாவை தன் உள்ளத்தில் நேருக்கு நேராக தரிசித்தவனே அப்படின்னா அபரோக்ஷ ஞானத்தை பெற்றவன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மமாகவே மாறிவிட்டவன் அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தை புரிந்து கொண்டவன் அல்ல, பிரம்மமாகவே ஆகிவிட்டவன் அப்படின்னு அர்த்தம். உண்மையான தீர புருஷன் அப்படிப்பட்டவனை தான் ஞானின்னு சொல்ல முடியுமே தவிர எனக்கும் எல்லாம் தெரியும் 4 பேருக்கு சொல்லிட்டு அதாவது பேச தெரிஞ்சவன்லாம் ஞானி இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தேவர்கள் எல்லாம் எவனுடைய திருவடினா நம்ம பொதுவா நினைச்சிட்டு இருக்கோம் அந்த பெரிய பெரிய இந்திர பதவி ஸ்வர்கலோக பதவி ஆஹாவோ இதெல்லாம் பெருசுனா, ஆனா ஞான பதவிக்கு முன்னாடி இதெல்லாம் குப்பைங்கிறதுனாலதான் அந்த தேவர்களே இந்த ஞானிகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட சொல்லியிருக்காரு. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஞானியாக இருக்க வேண்டும், அவனே உண்மையான பாக்கியவான் ஆவான். மிகவும் தெளிவானதும் தூய்மையானதுமான இந்த ஆத்மபோதத்தை பிப்பலாயன் முனிவர் விவரித்து கூறினார்.
இதை கேட்ட விதேக மன்னனான ஜனகர் தன் உள்ளத்தில் தத்துவார்த்தமாக எல்லையற்ற ஆனந்தமடைந்து பேரறிவு பெற்ற ஞானியாகவே திகழ்ந்தார். அப்படின்னா இப்ப கேட்டுட்டு இருக்கிற நம்ம எல்லாம் ஞானி ஆகிடணும்னு அர்த்தம். சரியா? சோ இந்த தூய்மையான ஆத்ம போதத்தை பிப்பலாயன் முனிவர் நமக்காக தானே சொல்லிட்டு இருக்காரு. படிக்கிற நமக்கு தானேங்க. விதேக மன்னனுக்காக சொல்லிட்டு இருக்காரு. ஜனகருக்கு சொல்ற சாக்க வச்சு நமக்கு தான் எழுதி. அதனால இந்த தத்துவ அந்த ஜனகர் எப்படி எல்லையற்ற ஆனந்தத்தை அடைந்து பேரறிவு பெற்ற ஞானியாக திகழ்ந்தாரோ அப்படியும் நாமும் திகழ வேண்டும் என்று சொல்லி இப்போதைக்கு நான் விரைவாக முடித்துக் கொள்கிறேன். அவரே விவேக மன்னரா